மகர ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மகரம்னு சொல்கிறதா இல்லை மன்னிக்கும் குணம் கொண்டவங்க அப்படின்னு சொல்கிறதா? என்னதாங்க சொல்கிறது? தனக்கு துரோகம் பண்ணியிருந்தாலும் சரி, அவங்களால தன்னோட வாழ்க்கையே இழந்து போன நிலையில் கூட மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தாங்க மகரம். ஆனால் பல பேருக்கு இவங்களினுடைய குணாதிசயம் புரியறதே இல்லை. சில நேரங்களில் இவங்க கொஞ்சம் வெடுக்குன்னு பேசிடுவாங்க. அது ஒன்று மட்டுமே வச்சுக்கிட்டு இவங்களை சில பேர் ஒதுக்குவாங்க. சில பேர் தப்பானவங்க அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு எல்லாமே இவங்க ஒர்த்தா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருக்குமே நல்லது பண்ணுறதுல ஒரு சில நேரங்களில் மற்றவங்க கட்டி வச்ச அந்த பின்பம் அப்படிங்கிறது உடஞ்சி போயிருங்க. ஏன்னா மகரம் அப்படிங்கிறவங்க யார்கிட்டையுமே பகைமை பாராட்ட மாட்டாங்க. சட்டுன்னு உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. அழுகிறதுல மகரத்தை அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாதுங்க. தைரியசாலிகளாகவே இருந்தாலுமே அந்த அன்பு, அந்த பாசம், அந்த குடும்பம், தன்னோட கடமை, தனக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு பாதிப்பு இப்படியா அப்படிங்கிற விஷயங்கள்ல கட்டாயம் உடைஞ்சு போயிடுவாங்க. இதனால இவங்களை வீக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நீங்கள் ஒதுக்க வேண்டியது தாங்க. இவங்க வீக்கெல்லாம் கிடையாதுங்க. எவ்வளவு உடஞ்சி போனாலுமே, எவ்வளவு இறங்கி போனாலுமே இவங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கும். அதை நோக்கி மட்டும்தான் இவங்க நகர செய்வாங்க. இவங்களுடைய இலக்குகள் ரொம்ப உயர்வானது. அட என்னம்மா நீ சும்மா இலக்கு இலக்குங்கிற, என்ன ஐஏஎஸ் எக்ஸாமாக எழுத போகிறேன் மகர ராசிக்காரங்க, நான் என்னத்தை பெருசாக செஞ்சிட போகிறேன், என்ன கொடுமை, நான் நல்லா இருக்கணும், ஏதோ கொஞ்சம் கௌரவமாக இருக்கணும், ஏன் யார்ட்டையுமே கை கட்டி நிற்கக்கூடாது, இதுதான் என்னோட பெரிய போராட்டம் தான். உங்களினுடைய வாழ்க்கை நிலை இருக்குங்க. உங்களினுடைய வாழ்க்கையவே ஒழிச்சு கட்டணும்னா சில பேர் கங்கணம் கட்டிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பகைமை தான் எல்லாத்துலேயுமே நிற்குது. எவ்வளவு நல்லவங்களாக இருந்தாலுமே, எல்லாருக்குமே நல்லது பண்ணாலுமே இவங்கக்கிட்ட பகைமை நிறைய பேர் வச்சுருக்காங்க. காரணம் கேட்டிங்கன்னா, எப்படி விழுந்தாலும் சரி எந்திரிச்சு நிற்கிறீங்க, எவ்வளவு டவுன் ஆனாலும் சரி அப்போவுமே பெருசாக அதை அப்படியே தட்டி விட்டுட்டு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க. அது மற்றவங்களுக்கு பொருட்கள் சரியா, அதெல்லாம் எப்படியுமே மகர ராசிக்காரங்களை தெய்வத்தோட அனுகிரகம் இருக்கிற வரைக்கும் வீழ்த்தவே முடியாது. அதே மாதிரி தெய்வத்தோட அனுகிரகம் என்றைக்குமே உங்களை விட்டு போகாதுங்க. நம்பிக்கையோடு இருங்க, நல்லதே நடக்குங்க. மகர ராசிக்காரர்கள் 32 வருஷத்துக்கு அப்புறமா அரியாசனத்தில் அமரக்கூடிய மகர ராசி. அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய நேரம். அடப்போமா, நிறைய இழந்தாச்சு, இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு இப்போ பிச்சைக்காரங்களாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். கடவுள் மேலே எல்லாம் குத்த சொல்ல முடியாதுமா, கடவுள் எல்லாமே கொடுத்தாரு, அதை நான் எங்களுக்காக பயன்படுத்தலை, என்ன பண்ணுறது, எல்லாரையுமே நம்பி நம்பி நிறைய விஷயங்களை செஞ்சு இன்னைக்கு ஏமாந்து நிற்கிறோம். உண்மைதாங்க, அதை நம்ம இருக்கலை. இப்போ இதுக்கு என்னதான் வழி? நீ வேற அரியாசனத்தில் அமரக்கூடிய நேரம்னு சொல்லிக்கிட்டு இருக்க, திண்ணையில் உட்காந்தா கூட எங்களுக்கு வாழ்க்கை இல்லை. இதுதானே இப்போ மகரத்தோட நிலை. கட்டாயம் நீங்கள் அரியாசனத்தில் அமரக்கூடிய நேரம் தாங்க. ராஜாவா ராணியாக முடிசூட போகிறீங்க. அதாவது உங்களினுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியானவே போதும். உங்களுக்கு ராஜ வாழ்க்கை தாங்க, ராணியோட வாழ்க்கை தாங்க. மகரம் இவ்வளவு தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இல்லையா? அப்படி உங்களினுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையுமே பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் ஒரு விஷயம் நடக்க போகுதுங்க. ஒரு யோகம் வந்திருக்குங்க, திரிகிரக ராஜயோகம். இந்த யோகத்தினால மகர ராசிக்காரர்கள் தொட்டது எல்லாமே வெற்றியாக போகுது. வாழ்க்கையில் உச்சத்தை தொடரக்கூடிய நேரங்க. இது மட்டும் இல்லைங்க, பணமழை கொட்டக்கூடிய நேரங்க. இனிமேல் மகர ராசிக்காரங்க தொட்டது எல்லாமே சக்ஸஸ் தான். அது எப்படிமா, என்னோட தலைவிதி தான் கோணல் மாணலாக இருக்கே, எந்த கிரகமும் எங்களுக்கு துணை வரலையே. இப்போ வந்திருக்குங்க, 3 கிரகங்கள் துணை வந்திருக்குங்க. அதாவது இந்த திரிகிரக யோகம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. 3
3 கிரகங்கள் ஒரே ராசியில் இணையிறது, அதுவும் குருவோட வீடான மீன ராசியில் இணையிறாங்க. யாருங்க அந்த 3 கிரகங்கள்? நமக்கு இவர் பேரை கேட்டாலே பயம் வந்துடும். சனீஸ்வர பகவான் தொழில்காரகன், கர்மக்காரகன், நல்லது கெட்டதை தீர்மானிக்கக்கூடியவர். இவர் கொடுக்கறதையும் தடுக்க முடியாது, தடுக்கிறதையும் கொடுக்க முடியாது. அடுத்ததா ஒருத்தவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க, அவனுக்கு சுக்கிரன் உச்சத்தில் இருக்காண்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சந்திர பகவான் ஒருத்தருடைய வாழ்க்கையில் வெளிச்சத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அதிகார தோரணைக்கும் அரசியல் வாழ்க்கைக்கும் இவரினுடைய அனுகிரகம் ரொம்ப தேவைங்க. யாரு? சூரிய பகவான். இவங்க 3 பேரும் குருவோட வீட்டில் இணையறதன் காரணமாக இந்த யோகம் உருவாகி இருக்கு. இதனால தாங்க மகர ராசிக்காரர்களினுடைய தலைவிதி மாறக்கூடிய அளவுக்கு உங்களினுடைய வாழ்க்கை அமோகமாக மாறப்போகுது. புரியுதுங்களா? இந்த அரிய நிகழ்வு அப்படிங்கிறது உங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகளையும் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களையும் கொடுக்க போகுது. இதனால மகர ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுங்க, வெற்றி கிடைக்க போகுது, எந்த ஒரு பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய சக்தி கிடைக்க போகுது, சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து உயர்வுக்கு போக போகுது. இந்த யோகத்தினால அதிர்ஷ்டத்தை அடையக்கூடிய அடையாளமாக மகர ராசிக்காரங்க மாற போகிறீங்க. குறிப்பாக இந்த யோகமான நேரத்தில் சாதகமான மாற்றங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க. பல்வேறு துறைகளில் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா வழிகளிலுமே உங்களுக்கு வெற்றிகள் குவிய போகுது. எந்த வேலையில் இருக்கீங்க, தனியார் துறையோ அரசாங்க துறையோ ஏதோ ஒரு வேலை நம்ம செஞ்சிட்ருப்போம் இல்லையா, என்ன தொழில் செஞ்சாலும் சரி அது சம்மந்தமாக உயர்வு கிடைக்க போகுதுங்க. வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஏன்னா வேலையெல்லாம் இல்லைம்மா, ரொம்ப நாளாக நல்ல வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், ஏதோ கிடைக்கிற கூலி வேலை பார்த்துட்ருக்கேன், புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்குங்க, பெரிய முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் பெற போகிறீங்க. இதுவே அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களினுடைய முயற்சிகளுக்கும் திறமைகளுக்கும் அங்கீகாரம் கிடைக்க போகுது. கூட வேலை பார்க்குற சக ஊழியர்களோட ஆதரவின் காரணமாக உற்சாகமாக இருக்க போகிறீங்க. மேலும் நிதி ரீதியாக நீங்கள் பணத்தை சேமிக்கிறதுல வெற்றி பெற போகிறீங்க. இது உங்களினுடைய எதிர்காலத்துக்கு பாதுகாப்பு கொடுக்குங்க. அதே மாதிரி தனிப்பட்ட மற்றும் வணிக நோக்கங்களுக்காக நீங்கள் நீண்ட தூர பயணம் போயிட்டு வருவீங்க. குறிப்பாக இந்த காலகட்டத்தை மட்டும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களினுடைய பல நாள் கனவாக இருக்கக்கூடிய பல லட்சியங்களை இப்போ நிறைவேற்றிக்க முடியுங்க. இது மட்டும் இல்லாமல் பல்வேறு நன்மைகளையும் அடைய போகிறீங்க. இந்த சுகபோகமான நேரத்தில் உங்கள் வாழ்க்கைக்கு ஆறுதல் கிடைக்கும். ஆடம்பர வாழ்க்கையும் கிடைக்க போகுது. சொத்து சேர்க்கை இருக்குது, வண்டி வாகனம் வாங்குவீங்க. சொல்லப்போனால் இருக்கிற சொத்தை விட கூடுதல் சொத்துக்களை வாங்கிறதுக்கு அதிர்ஷ்டம் கூடி வந்திருக்குங்க. குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு இணக்கமாக இருக்க போகுது. குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட உங்களினுடைய உறவுகள் அப்படிங்கிறது வலுவாக இருக்க போகுது. குடும்ப வாழ்க்கையிலேயே வாழ்க்கை துணையுடனான நெருக்கம் அதிகமாக போகுதுங்க. உங்களினுடைய உணர்வுகள் எல்லாமே பலப்பட போகுது. சமூகத்தில் உங்களினுடைய இமேஜ் அப்படிங்கிறது மேம்பட போகுது. இதன் காரணமாக மரியாதைக்கும் அங்கீகாரத்திற்கும் உரியவர்களாக திகழ போகிறீங்க. மொத்தத்தில் இந்த திரிகிரக யோகம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையை உங்களை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போக போகுதுங்க. பிறகு ஒரு வித்தியாசமான எதிர்காலத்தை இந்த நேரம் உங்களுக்கு கொடுக்க போகுது. இந்த அரிய நிலை அப்படிங்கிறது, இந்த சக்தி வாய்ந்த கிரக நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் அதிகப்படுத்தும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை தாண்டி உங்களை முன்னேற வைக்குது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த யோகம் அப்படிங்கிறது புதிய வாய்ப்புகளை கொடுக்கும். கூட்டு வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு பெரிய ஒப்பந்தனைகள் பெற போறீங்க. இன்னும் சொல்ல போனால் தொழில் செய்கிறவங்களாம் இருக்கீங்க, வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுலேயும் முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. அதே மாதிரி தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமணமானவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களினுடைய உறவுகளால் அமைதியும் மகிழ்ச்சியும் அனுபவிக்க போறீங்க. இதுவே திருமணம் ஆகாதவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பொருத்தமான ஒரு வரன் தேடி வருங்க. இந்த சாதகமான காலகட்டம் உங்களை எல்லா துறைகளிலுமே முன்னேற்றத்தையும் கொடுக்க போகுது, செழிப்பையும் கொடுக்க போகுதுங்க. சொல்லப்போனால் மகர ராசிக்காரங்க இத்தனை நாளாக கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு அதிர்ஷ்டத்தை பெற போறீங்க. மகர ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மகர ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் மனமார்ந்த வணக்கத்தை சொல்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தற்செயலாக வந்தது கிடையாதுங்க. ஏன்னா நீங்கள் கடைசியில் சில மாதங்களாகவே ஒரு விஷயத்தை உள்ளுக்குள்ளே அடக்கிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது ஒரு பொறுப்பு, ஒரு உறுதி அல்லது ஒரு கனவு. இது இன்னும்
ஒரு முடிவுக்கே வரலையே. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் மறுபடியும் அது தள்ளி போகாதுங்க. கவனமாக இருங்க. இந்த மாற்றம் உங்களுக்கு சத்தமாக இருக்காது, அது மெல்ல இருக்கும். ஆனால் நிரந்தரமாக நிச்சயமாக இருக்கும். ஒரு முடிவு, ஒரு விலகல், ஒரு புதிய பொறுப்பு, இந்த மூன்றில் ஒன்று இனி உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்குங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அது என்ன? உங்களுக்கு சாதகமாக இருக்குமா? இந்த வீடியோ மகர ராசிக்காரர்களுக்கு யாருக்கு வருதோ அவங்களுக்கு சாதாரணமான ஒரு நாட்களாக அது இருக்காதுங்க. இறுதியாக வரக்கூடிய 2 நிமிஷத்தை தவறாமல் பாருங்க. மகர ராசி வேத ஜோதிடம் படி சனீஸ்வரன் ஆட்சி. சனி அப்படின்னா என்ன? பொறுப்பு, உழைப்பு, காலதாமதம், நியாயமான பலன். ஆனால் இப்போ அந்த சனி உங்களை சோதிக்க வரலைங்க, உங்களை நிலைநிறுத்த வைக்கிறதுக்காக வரப்போகுது. அதனால தான் கடந்த சில நாட்களாகவே மனசு எப்பவுமே ஓய்வில்லாமல் இருக்குது. அதாவது நான் மட்டும் ஏன் இதை சுமக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களோட மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். வெளி உலகத்துக்கு மட்டுமே சிரிப்பை காமிச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் உள்ளுக்குள்ள மிகப்பெரிய சோர்வோடு இருக்கீங்க. இது தோல்வி இல்லைங்க, மிகப்பெரிய அளவில் மகர ராசி முதிர்ச்சி நிலையை அடைய போகுதுங்க. வயசிலோ தோற்றத்திலோ அல்ல, திறமையில் ஆற்றலோட மிகப்பெரிய அளவில் நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு நகர போகிறீங்க. ஜோதிட மொழியில் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, பொறுப்போட உச்சத்தில் தான் மகரம் தன்னோட உண்மையை சந்திக்கிறது. உங்களுக்கு பொறுப்பு அதிகமாகும் போது தான் எது உண்மை எது பொய் அப்படின்னு உங்களுக்கு புரிய வரும். கிரகநிலை சனீஸ்வரன் என்ன செய்வார் அப்படின்னா, உங்களை பழைய கணக்குகளை, பழைய பாக்கிகளை முடிக்க வைப்பாருங்க. மிகப்பெரிய அளவில் குரு தாமதமான ஆதரவை கொஞ்சம் கொஞ்சமாக தரும். யாருமே ஆதரவே இல்லை அப்படின்னு இன்னைக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க. எதிர்காலத்தில் உங்களை ஆதரிக்க இந்த உலகமே திரண்டு வருங்க. சுக்கிரன் பண விஷயத்திலையும் உறவு விஷயத்திலையும் உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டும். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, மகர ராசிக்காரர்களே, நீங்கள் எல்லாருக்காகவும் வாழ்ந்துட்டு இருந்தீங்க, குடும்பம், வேலை, பொறுப்புகள் அப்படின்னு. ஆனால் இனி வாழ்க்கையே உங்களை கேள்வி கேட்க போகுது. நீங்கள் இப்படி வாழணுமா? இதுக்கு நீங்கள் பதில் சொல்லலை அப்படின்னா அதே சுமை, அதே பாதை, அதே சோர்வு இன்னும் 1 வருஷத்திற்கு உங்களுக்கு திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால வாழ்க்கை கேட்கக்கூடிய கேள்வியை சரியாக புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணும், யாருக்காக செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்க வேண்டிய தருணம் மகரத்திற்கு வந்தாச்சு. வாக்கிய பஞ்சாங்கப்படி மகரத்திற்கு இப்போ இருந்து என்ன நடக்கும், எதை சரியாக குறிக்குது அப்படின்னு பாரம் குறைய குறைய உங்களினுடைய காலம் தொடங்கும். அதாவது தேவையில்லாத சுமைகளையும் அடுத்தவர்களினுடைய பாரத்தையும் மகரம் இன்னைக்கு வரைக்கும் சுகர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். எனக்கு நல்லா தெரியும், அந்த பாரங்களை இறக்கி வைக்கக்கூடிய காலமும் நேரமும் வந்தாச்சுங்க. அப்படி நீங்கள் அந்த பாரத்தை விட்டு விலகி வந்தாலே போதும், உங்களோட இலக்கை நோக்கி நீங்கள் நகர முடியும். மிகப்பெரிய அளவில் மகரத்திற்கு எதிர்காலம் ஆரம்பிக்க போகுதுங்க. இந்த நேரத்தில் எதை விட்டுறலாம், எதை தொடரணும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கேள்வி உங்களுக்குள்ள மிக தெளிவாக எழும்பும். இந்த மாதத்தில் ஒரு உண்மை உங்களுக்கு புரிய வரும். அது என்ன அப்படின்னா, எல்லா பொறுப்புகளும் என்னோட பொறுப்பில்லை அப்படின்னு புரிஞ்சுக்குவீங்க. அடுத்தவர்களினுடைய பொறுப்புகள் என்னுடையது இல்லை அப்படிங்கிறது தெளிவாக உங்களுக்கு புரியும். அப்போ தான் என்னோட வாழ்க்கைக்கு நான் மட்டும்தான் பொறுப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு முன்னேறி நடக்க ஆரம்பிப்பீங்க. இப்போ உங்களுக்கு வேலையும் பணமும் உங்களோட வாழ்க்கையில் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, முதல் பாதி வேலை சுமை அதிகமாக இருக்க போகுது, அங்கீகாரம் குறைவாகத்தான் இருக்கும். உங்களுக்கு கிடைக்கும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க, நான் மட்டும்தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே வரும். ஆனால்
இப்போ இந்த நடுப்பகுதிக்கு பிறகு ஒரு மாற்றம் மெல்ல மெல்ல உங்களை வர ஆரம்பிக்கும். அதாவது நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய உயர் அதிகாரி, மேலதிகாரி, அவருக்கு உங்கள் மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை பிறக்குங்க. ஒரு புதிய பொறுப்பு உங்களை தேடி வரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத வாய்ப்பு உங்களை நிச்சயமாக தேடி வந்தே தீருங்க. பண விஷயத்தில் செலவுகள் இருக்கும், ஆனால் கட்டுப்பாடோட செலவு செய்வீங்க. இது நாள் வரைக்கும் தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் செலவு செஞ்சுட்டே இருந்தீங்க இல்லையா? இனி வரக்கூடிய காலங்களில் தேர்ந்தெடுத்து செலவு செய்வீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன், வர வேண்டிய இடத்துல இருந்து வரக்கூடிய பணம் பழைய பாக்கி, பழைய கடன் சுமைகள், இதில் ஏதாவது ஒரு விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு இப்போ தீர்ந்தே தீரும், உங்களுக்கு நடந்தே தீரும். கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படும். நீங்கள் எதிர்பார்த்த பணமும் வந்தே தீரும். எச்சரிக்கையாக இருக்கணும். அப்படின்னா நான் சமாளிச்சிடுவேன், நான் எல்லாத்தையுமே பார்த்துக்குவேன் அப்படிங்கிற ஒரு மேலோட்டமான ஒரு உணர்வில் தயவு செஞ்சு என்றைக்குமே இருக்காதீங்க. அது இருக்கக்கூடிய ஆழமான விஷயங்களை அலசி ஆராய்ஞ்சிட்டு எந்த ஒரு காரியத்தையுமே கையில் எடுங்க. இங்கே ஒரு உண்மையை சொல்லியே ஆகணுங்க. மகர ராசியில் இருக்கக்கூடிய எனது அன்பான அன்பர்களே, நீங்கள் பயப்படுறது தோல்வியை பார்த்து நிச்சயமாக கிடையாது. எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் எதுக்கு பயப்படுவீங்க அப்படின்னா, யார்கிட்டையாச்சும் உதவி கேட்குறதுக்கு. உதவி யார்கிட்டையுமே கேட்காம என்னால் இதை பார்த்துக்க முடியும், என்னால் இதை சமாளிச்சிட முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்க நஷ்டம் உங்களுக்கு மட்டும்தான். தேவையில்லாமல் உங்களினுடைய உடல் ஆரோக்கியம் சீர்குலையும். அந்த மாதிரி எல்லா பாரத்தையும் சுமக்கும்போது தேவையில்லாமல் உங்களோட தூக்க நேரம் கெட்டு போகும். யாருக்குமே தெரியாத ரகசியம் இன்னைக்கு வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாச்சு. காரணம் என்னன்னா, அவ்வளவு மன அழுத்தத்தை சுமந்துக்கிட்டு மகரம் வாழ்ந்துட்டுருக்குங்க. இதற்கு மேலும் அந்த நிலையில் நீங்கள் வாழ்கிறத என்னால் பார்த்துட்ருக்க முடியாது. தயவு செஞ்சு தேவைப்பட்ட உதவியை தேவைப்பட்ட இடங்களில் கேளுங்க. நீங்கள் எதை கேட்டாலுமே இந்த பிரபஞ்சம் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் உங்களுக்கு தந்தே தீருங்க. காதல் மற்றும் உறவுகளில் மகர ராசிக்கு உறவுகளில் ஆழமான தெளிவு பிறக்க போகுது. அதாவது தனியாக இருக்கும்போது இதனோட அர்த்தம் நிச்சயமாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். பழைய உறவுகள், அதோட நினைவுகள் திரும்ப வரப்போகுது. நான் எங்கேயாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களை நீங்களே கேட்க போகிறீங்க. ஆனால் அந்த கேள்விக்கான விடையும் உங்ககிட்டயே தாங்க இருக்குது. அதுக்கப்புறமா மனசில் இருக்கக்கூடிய சுமைகள் குறையும். நீங்கள் கணவன் மனைவி உறவில் இருக்கீங்க அப்படின்னா பேசப்படாத விஷயங்களை பேச போகிறீங்க. இன்னொரு நாள் இதை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு தள்ளி வச்ச விஷயங்களை பற்றி பேச போகிறீங்க. மிகப்பெரிய அளவில் எதையெல்லாம் மூடி மறைச்சிங்களோ அது எல்லாமே வெளியே வரப்போகுது. இதனால் எந்த விதமான கெடுதலும் நடக்காது. இன்னும் ஆழமான புரிதல் உங்கள் வாழ்க்கையில் பிறக்க போகுது.